ஷேர் டு ஷர்ட்டுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் அனலைஸ் சீரிஸை கன்யூஸாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ அந்த சீரிஸோட இரண்டாவது வீடியோ இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் டெக்னிக்கல் அனலைஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெக்னிக்கல் அனலைஸில் முக்கியமான டூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சார்ட்டோட முக்கியத்துவம் எங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி அதனுடைய ப்ரைஸ் 200 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 200 ரூபாயில் க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி 2ஆம் தேதி அதே ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதே ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி ஒரு 250 ரூபாயில் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஸோ 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் ஒரு 300 ரூபாயில் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் நமக்கு ஒரு 200 ரூபாயில் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டெய்லியும் க்ளோஸ் ஆகிட்டு வந்துட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டேட்டாவை மட்டும் வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்காது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் அப்படிங்கிற ஒரு டூலை உருவாக்குனாங்க. ஓகேங்களா? இந்த சார்ட் எப்படி பிளாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய டேட் இல்லைன்னா டைமையும், ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸையும் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ளஸ் இந்த டேட்டை வச்சு தான் இந்த சார்ட்டை பிளாட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி பிளாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்து வந்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் அப்படியே இந்த எடுத்துகிட்டு நம்ம சார்ட்டாக வரைஞ்சி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ 1ஆம் தேதி அந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா அதனுடைய க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த 200க்கு நம்ம ஒரு சின்னதாக 1ஆம் தேதிக்கு ஒரு டாட் வைக்கிறோம். ஸோ அந்த ஸ்டாக் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி 100 ரூபாயில் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 100க்கு நேராக ஒரு டாட் வைக்கிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி பார்க்கலாம். ஸோ 3ஆம் தேதி அந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாயில் க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்போ 3ஆம் தேதி 250 ரூபாயில் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் 250க்கு நேராக நாம் ஒரு டாட் வைக்கிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி அந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் 200 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகுது. இப்போது 5ஆம் தேதி 200 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் 200க்கு நேராக ஒரு டாட் வைக்கிறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளையும் உடைய க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி சார்ட்டில் டாட்டாக வைப்பாங்க. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டாட்ஸ் எல்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இது மாதிரி இந்த டாட்டை கனெக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய சார்ட்டுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா லைன் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைன் சார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு சார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைம் ஃப்ரேமுக்கு இந்த லைன் சார்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ டேக்கு எடுத்திருக்கோம். ஸோ டேக்கு எடுத்துங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுடைய முடிவிலையும் அதனுடைய க்ளோஸ் ப்ரைஸை வச்சுட்டு இந்த லைன் சார்ட் பிளாட் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைம் ஃப்ரேமுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ அதை சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிலையன்ஸோட லைன் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைம் ஃப்ரேமில் நம்ம பிளாட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே 1 மினிட் கொடுத்துருக்கேன். ஸோ 1 மினிட் அப்படின்னா லைன் சார்ட் எப்படி பிளாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 340 இங்கே இருந்துருக்கும். ஸோ 340க்கு ஒரு டாட், அதாவது 340ல் க்ளோஸ் ஆன ப்ரைஸில் ஒரு டாட்டும், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 341ல் க்ளோஸ் ஆன ப்ரைஸுக்கு ஒரு டாட்டும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 342ல் க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு டாட்டும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு டாட்டா வச்சுட்டே வரும். ஸோ இந்த டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த லைன் சார்ட். ஓகேங்களா? ஸோ இது 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு. அதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 மினிட் போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் இடையேயான க்ளோஸ் ப்ரைஸை வச்சுட்டு இந்த சார்ட் நமக்கு லைன் சார்ட் கிடைக்கும். ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 30 மினிட்ஸுக்கு போட்டோம்னா 30 மினிட்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்டா வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நமக்கு லைன் சார்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டே கேண்டிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு ஹவர்லி கேண்டில்ஸ் கூட இருக்குது. ஹவர்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர், 2 ஹவர், 4 ஹவர். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் சூட் ஆகுதோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் இந்த சார்ட்டை ஃப்ளாட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சார்ட் இருக்குது, 12 மந்த் சார்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ ஸோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் இந்த லைன் சார்ட்டை பிளாட் பண்ணி ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் சார்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் லைன் சார்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சிம்பிளிசிட்டி தான்.
பொதுவாகவே மார்க்கெட்டில் மொத்தம் 4 வகையான ப்ரைஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டே கேண்டில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ப்ரைஸில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மார்க்கெட் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு வந்து ஹை போயிருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து அந்த டேவோட ஹை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே நாளில் ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லோ ப்ரைஸுக்கு போயிருக்கும். ஸோ அந்த விலையை வந்து லோ ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே நாளில் அந்த ஸ்டாக் வந்து எந்த ப்ரைஸில் முடிவடையுதோ அந்த ப்ரைஸை வந்து க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு ஸ்டாக்கோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் மொத்தம் 4 ப்ரைஸ்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ப்ரைஸில் க்ளோஸ் ப்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமே அந்த லைன் சார்ட் வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஸோ மற்ற மீதி இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து நமக்கு கன்சிடர் பண்ண கிடையாது. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் சார்ட்டு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சார்ட் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்ஸ் வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருக்குது, ஹாலோ கேண்டில் இருக்குது, இக்கினாச்சி இருக்குது, லைன் சார்ட் இருக்குது, ஏரியா சார்ட் இருக்குது, பேஸ் லைன் இருக்குது, ரெயின்கோ சார்ட் இருக்குது, லைன் பிரேக் இருக்குது, காங்கை, பாயிண்ட் அண்ட் ஃபிகர். ஸோ இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய சார்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லா சார்ட்டையும் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு சில முக்கியமான சார்ட்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஸோ நமக்கு எந்த சார்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும் நம்ம அந்த சார்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சார்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு எந்த சார்ட் வந்து செட் ஆகுதோ அந்த சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இனி வரக்கூடிய வீடியோவில் ஒரு சில முக்கியமான சார்ட்ஸை மட்டும் பற்றி பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக் சார்ட்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்கோ சார்ட்டு. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக் மார்க்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய சார்ட்டை வந்து இனி வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வேலையாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.